நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற ஹிந்தி மூவி 2 மெயின் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கப்பல் கோவாக்கு போகிறப்ப அங்கே செம மழை. யாருமே இல்லாத ஒரு ரெசார்ட்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் தண்ணி இல்லாமல் இருக்கு. அந்த தண்ணி இல்லாத ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பெரிய முதலையோட அந்த கப்பல் மாட்டிக்கிறாங்க. அந்த கப்பல் முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வந்தாங்களா? இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களோட லவ் ஸ்டோரி தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஸ்விம்மிங் பூல்ல மாட்டிக்கிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செம என்கேஜிங்கா அடுத்து என்னங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லவ் போர்ஷனுமே ரிச்சான ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸ்லம் ஏரியாவில் உள்ள ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் லவ் வர மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் எமோஷன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப்ல அந்த பெரிய ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாட்டிக்கிற மாதிரி காமிச்ச ஐடியா நல்லா இருந்தது. அது சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. 2 hours 20 minutes கிட்டே இந்த படம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் எல்லாருக்கும் பிடிக்கிற விதத்தில் இருக்கும். ரொம்ப அடல்ட் கண்டென்ட் இதில் கிடையாது. பட் இது ஒரு பாலிவுட் மூவி. அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக இதில் ஹீரோயின் ஒன் பீஸ் ஸ்விம் சூட்டில் தான் பாதி படத்தில் வருவாங்க. பட் அது பார்க்கறதுக்கு தப்பாலாம் இருக்காது. இவங்க 2 ஹவர்ஸ்க்கு இந்த படத்தை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 minutes ட்ரிம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் இதை விட பெட்டராகவே வந்திருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லராக இந்த 2 மெயின். த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கிடையாது. நான் ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் தான் இந்த படத்தை பார்த்தேன். பெருசாக இந்த படம் கன்ஃபியூசிங்காலாம் இருக்காது. நீங்களும் ஹிந்திலே பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள்.